friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது காரா பூந்தி எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மேலே வந்து ஒரு ஜல்லடை வச்சு நான் வந்து 1.5 கப் அளவு வந்து கடலை மாவு இருக்குல்ல, அந்த கடலை மாவு வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இட்லி தோசைக்கு போடும்ல அந்த சோடாவே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க. எந்த ஒரு கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு திக்கான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு கெட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூந்தி வந்து நல்லா உப்பி வரும். அப்படி நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தட்டையாக வந்து பூந்தி வந்துடும். இதுவே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பூந்தி வந்து நீளமாக வரும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் போட்ட உடனே பூந்தி வந்து நல்லா உப்பிட்டு வரும். அதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா அந்த மாவு விட்டோன்னே அப்படியே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் விழுகுது. அப்புறம் நம்மளுக்கு வந்து மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி எடுத்து அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்த்திங்களா, போட்ட உடனே மேலே இருந்துச்சு வந்து நம்மளுக்கு வந்து பபிள்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அப்போ மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு மாவு வந்து தட்டையாக இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மிளகாப்பொடி கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா கலந்து இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. ஒரே இடத்துல தட்டாமல் அங்கங்கே சுற்றி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்த்திங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடணும் தான், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பாத்திரத்து நல்லா எல்லா பூந்தி நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது தனி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து வெள்ளைப்பூடு, அதாவது பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, இது 3மே நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரை பண்ண நான் வீடியோவில் போடலை. நீங்கள் இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 3 மட்டும். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ முந்திரி பருப்பு இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை சிம்பிளாக பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம மாவுலேயும் உப்பு ஆட் பண்ணிக்கோம், அதனால் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு சூப்பராக இருக்கா. நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காரா பூந்தி வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிவிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.